அன்று கற்காலத்தில் இருந்து இன்றைய தற்காலம் வரைக்கும் மனிதன் இவ்வாறு வளர்ச்சி அடைந்தமைக்கு காரணம் அம்மனிதனின் தொழில்நுட்ப அறிவு. இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் வெவ்வேறாக கற்பது அல்ல முறை. வட்ட இயக்கம் சொல்லி சொன்னா என்ன, சுழற்சி இயக்கம் சொல்லி சொன்னா என்ன பாருங்க, இயங்க போகுது. சோ இந்த அச்சை பற்றி இந்த மார்க்கர் இயங்குகிறது. எவ்வாறு இயங்குகிறது? என்ன இயக்கம் நடைபெறுது? சுழற்சி இயக்கம் இங்கு நடைபெறுகிறது. அவதானிச்சு பாருங்க, எது வட்ட இயக்கம் எது சுழற்சி இயக்கம் சொல்லி ஐடென்டிஃபை பண்றது. காலம் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எகைன் இதே இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோம் அதான் சொல்றேன். கொஞ்சம் உங்களுடைய MCQ பேப்பர் எப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேள்விகள் கொஞ்சம் தேவையில்லைன்னு சொல்லி புறக்கணிக்கவான முட்டாள்களிட கருத்தை நம்பவான புத்திசாலித்தனமாக மிச்சம் கவனமானவர்களே. யாருடையோ மருந்து நீங்க வாங்கி குடிச்சோம். இப்போதைக்கு இவ்வளவு போதும். இன்னும் போக போக சில விடயங்கள் சொல்றேன். ஆல் சிலபஸ், நியூ சிலபஸ், எவ்வாறு படிக்கணும், என்ன மாதிரின்னு சொல்ற விடயங்களை இன்னும் ஒரு மாணவன் சிறப்பாக படிக்கிறதுக்கு முதலாவது இருக்க வேண்டியது ஸ்பேசிங் எஃபெக்ட்னு சொல்லி நான்காவது சொல்றது ஜைகானிக் எஃபெக்ட்னு சொல்லி சொல்றோம். வைத்துட்டு தொட்ட அந்த கணமே என்ன செய்யும்? மின்சாரம் தாக்கும். ஒரு இந்த எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தீச்சுவாலையில கொண்டு போய் இந்த கரண்டியை பிடிக்கும். ஸ்ட்ரோ ஆணி, அதாவது இந்த ஸ்ட்ரோ மேல் நோக்கி பெருவிரலை வைத்தால் என்னுடைய இந்த நகங்கள் என்ன செய்றேன், அதாவது அரோ மார்க்ஸ், தட் மீன் அம்புக்குறிகளாக வைத்து பார்த்தால் இந்த திசையில நான் சுழற்றினால் இந்த பாட்டில் மூடி என்ன செய்யும்? மேல் நோக்கி வரும். சுழற்சி பண்றதுக்கு பேர் தான் டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னா படிக்கிற நேரம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பிசிக்ஸ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட படிச்சால் உங்களுக்கு பிளாங்கோட தான் படிக்க ஒவ்வொருத்தர்கிட்ட படிக்கிறது இல்ல. அப்படி படிக்கிறனாலதான் தமிழ் மீடியத்துல ரிசல்ட்ஸ் குறைவாக வருது. டெக்னாலஜிஸ்ட் சொல்லி சொல்றது இலங்கையில வரப்போற புதிய ஒரு கேட்டகரி. இவங்க போய் இந்த ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் கேரேஜ் வாகனம் கரடி கொண்டு இருக்கவும் தேவையில்லை, இந்த மெஷின்ஸ் ஆபரேட் பண்ணி கொண்டு இருக்கவும் தேவையில்லை. இவங்களோட தொழில், அதாவது இவங்களோட இந்த டெக்னாலஜிஸ்டோட இண்டஸ்ட்ரியல் ரோல் எப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாம் பிராக்டிகலி தான் படிக்கும்.